தாய் வீடு மார்ச் மாதம் 2026. பன்முகக்கலை ஆளுமை கமலினி செல்வராசன். எழுதி வாசிப்பவர் வே. விவேகானந்தன். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் வடமராட்சி பிரதேசத்திலே தென் புலோலியூர் என்னும் பதியில் தமிழ் வித்துவ பரம்பரையில் வாழ்ந்து வந்த இலக்கியவாதியும் எழுத்தாளருமான பண்டிதர் மு. கணபதி பிள்ளை தனபாக்கியம் இணையருக்கு மூத்த மகளாக கமலினி 1954 நவம்பர் மாதம் 29 பிறந்தார். இவரது தந்தையார் இலங்கை அரச கர்ம மொழி திணைக்களத்தில் பணியாற்றி கொண்டு கொழும்பில் வாழ்ந்து வந்தமையால் கமலினி தனது ஆரம்ப கல்வியை கொள்ளுப்பிட்டி சென்ட் அந்தனிஸ் பாடசாலையில் கற்றார். பம்பலப்பிட்டி சென்ட் கிளேயஸ் மகளிர் பாடசாலையில் உயர்தர கல்வியை கற்ற அவர் கலனி பல்கலைக்கழகத்திலே தொடர்பு ஊடகவியலில் நாட்டுக்கூத்து கலைகள் பற்றிய ஆய்வினை மேற்கொண்டு பட்டப்படிப்பினை நிறைவு செய்தார். பாடசாலை மாணவியாக படித்து கொண்டிருந்த காலத்திலேயே பேச்சு போட்டி மற்றும் இசை நாடக நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கு பெற்றி சக மாணவர்களினதும் ஆசிரியர்களினதும் நன்மதிப்பை பெற்றிருந்தார். கமலினி அவர்கள் வாழ்ந்த அகச்சூழல் மிக இளமையிலேயே அவர் இயல், இசை, நாடகம் என முத்தமிழிலும் ஆர்வம் கொள்ளும் வகையிலே அமைந்தது. அவரது தந்தையார் தமிழ் மொழியில் பாண்டித்யம் பெற்றவராகவும் இலக்கண சுவையோடு இலக்கியம் படைக்கும் ஆற்றல் மிக்கவராகவும் விளங்கினார். இலங்கை வானொலியிலும் இலக்கிய மேடைகளிலும் இலக்கிய நூலுருவாக்கத்திலும் ஆர்வத்துடன் செயல்பட்டார். அத்துடன் தமிழ் இலக்கண ஆய்வுகளை மேற்கொள்வதும் அவற்றை பத்திரிகைகளில் வெளியிடுவதும் நூல்களை தொகுப்பதிலும் தீவிரமாக ஈடுபட்டார். தாயார் தனபாக்கியம் இசையில் ஆர்வம் கொண்டு வயலின் வாசிப்பதில் புகழ்மிக்கவராக விளங்கினார். தந்தையின் தமிழ் ஆர்வமும் தாயின் இசை ஞானமும் சேர்ந்த கமலினியின் அகவாழ்க்கை கலைத்துறை சார்ந்த வாழ்க்கையாக மலர்ந்தது. இலங்கை வானொலியில் இலக்கிய நிகழ்ச்சிகளில் பங்களிப்பு செய்து கொண்டிருந்த பண்டிதர் மு. கணபதி பிள்ளை அவர்களுக்கு பல்கலை வேந்தன் சில்லையூர் செல்வராசன் நெருங்கிய நண்பரானார். 1970 ஆண்டளவில் அவர் எழுதிய ஈழத்து தமிழ் நாவல் இலக்கிய வளர்ச்சி என்னும் நூலுக்கு பண்டிதர் முன்னுரை எழுதி சிறப்பித்தார். கலனி பல்கலைக்கழகத்திலே நாட்டுக்கூத்து கலைகள் பற்றிய ஆய்வினை மேற்கொண்ட தனது மகள் கமலினிக்கும் அவரை அறிமுகம் செய்து வைத்தார். ஆய்வு முயற்சிகளில் பெரு உதவியாக இருந்த செல்வராசன் மேல் கமலினிக்கு பெருமதிப்பு இருந்தது. காலப்போக்கில் அது படிப்படியாக பாசமாய், நேசமாய், காதலாய் மாறியது. இறுதியிலே ஏற்கனவே திருமணம் செய்து 4 பிள்ளைகளின் தந்தையான செல்வராசனை பெற்றோர் உறவினர்களின் எதிர்ப்பின் மத்தியில் அவர் திருமணம் செய்து கொண்டார். பட்டப்படிப்பை நிறைவு செய்த கமலினி அவர்கள் ஆசிரியராக தனது பணியை ஆரம்பித்த போதிலும் அப்பணியில் நீண்ட காலம் நிலைக்கவில்லை. அவரது ஊடகக்கலை ஆர்வம் தேசிய ரூபவாகினியின் தொலைக்காட்சி, இலங்கை வானொலி என்பவற்றை நோக்கி வழிப்படுத்தியது. அதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியிலே நாடறிந்த அறிவிப்பாளராகவும் இலக்கியவாதியாகவும் நடிகையாகவும் கலையுலகில் வலம் வந்தார். வானொலியில் அராலியூர் சுந்தரம் பிள்ளை எழுதி ஜோர்ஜ் சந்திரசேகரன் தயாரித்த தலைமுறை இடைவெளி, வெள்ளோட்டம் ஆகிய நாடகங்களில் அவர் கதாநாயகியாக நடித்தார். சில்லையூர் செல்வராசன் எழுதிய தனியாத தாகம் என்னும் வானொலி தொடர் நாடகத்திலே குடும்பத்தின் இளைய மகளாக நடித்து புகழ் பெற்றார்.
அத்தொடர் நாடகத்தில் செல்வராசன் இயற்றி செல்வராசனுடன் கமலினியும் இணைந்து பாடிய அத்தானே அத்தானே எந்த ஆசை அத்தானே, கேள்வி ஒன்று கேட்கலாமா உன்னைத்தானே என்ற பாடல் பட்டி தொட்டியெங்கும் பரவி இலங்கையில் மட்டுமின்றி தமிழகத்து மக்கள் மனதையும் கவர்ந்தது. கணவனும் மனைவியுமாக இணைந்து காதலர்களாக நடித்த கோமாளிகள் என்ற நகைச்சுவை தொடர் நாடகம் சினிமாவாக எடுக்கப்பட்ட போது அதில் கமலினி பிரதான பாத்திரமேற்று நடித்தார். அத்திரைப்படம் இலங்கை ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. சந்திரன் ரத்னம் அவர்கள் இயக்கி செல்வராசனின் மகன்மாரும் கமலினியும் இணைந்து நடித்த ஆதரவ கதாவ என்னும் சிங்கள திரைப்படத்தில் தமிழ் பெண்ணாக கமலினி பாத்திரமேற்று சிறப்பாக நடித்திருந்தார். இன முரண்பாடு உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தமிழ் சிங்கள உறவை சித்தரிக்கும் படமாக இது விளங்கியது. ரூபவாகினியில் ஒளிபரப்பான அருணா செல்வத்துறையின் நெறியாள்கையில் KS பாலச்சந்திரன் எழுதிய திருப்பங்கள், S ராமதாஸ் அவர்களின் எதிர்பாராதது, பரணியூரான் என்னும் புனைபெயரை கொண்ட SS கணேசபிள்ளை அவர்கள் எழுதிய சமூக சேவகி போன்ற பல தொலைக்காட்சி நாடகங்களில் கமலினி நடித்து மக்கள் மத்தியில் ஒரு நிலையான இடத்தை பெற்றிருந்தார். இலங்கை வானொலியில் பணியாற்றிய காலகட்டத்தில் மக்கள் வங்கியின் பிரசார நிகழ்ச்சிகள், மங்கையர் உலகம், உரை சித்திரம் போன்ற பல நிகழ்ச்சிகளை நடாத்தி வந்தார். ரூபவாகினி தொலைக்காட்சியில் பணியாற்றிய போது காலையில் சிங்கள மொழியில் நடத்தப்பெற்ற ஆய்போவன் என்ற நிகழ்ச்சியை தமிழில் காலை வணக்கம் என்னும் பெயரில் நடத்தினார். ITN தொலைக்காட்சியில் தேசிய சபையின் அதிர்ஷ்டலாபச் சீட்டினது வாராந்த முடிவுகளை அறிவிக்கும் நிகழ்ச்சியிலும் அவ்வப்போது செய்தி வாசிப்பதிலும் ஈடுபட்டார். பெரும்பாலான மேடை நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். இலங்கையில் மட்டுமின்றி ஈழத்தமிழர் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் எமது மரபு கலைகளில் ஒன்றான நாட்டுக்கூத்தை பரப்பும் பணியிலும் ஈடுபட்டார். குறிப்பாக 2010ஆம் ஆண்டு நோர்வே நாட்டின் தமிழ் ஒபரே கலைமன்றத்தின் வேண்டுகோளுக்கிணங்க அங்கு சென்று ஏறக்குறைய ஓர் ஆண்டு காலம் இளையோருக்கு நாட்டுக்கூத்தினை பயிற்றுவித்து அரங்கேற்றி ஊக்குவித்தார். அதற்காக அம்மன்றம் கௌரவ விருது வழங்கி சிறப்பித்தது. கமலினியின் ஏறக்குறைய 40 வருட கால பணியை பாராட்டி இலங்கை அரசும் பல்வேறு கலை இலக்கிய அமைப்புகளும் விருதுகளையும் பாராட்டுகளையும் வழங்கி மதிப்பளித்துள்ளன. 1995ஆம் ஆண்டு நாட்டுக்கூத்து கலைக்கு அவர் ஆற்றிய பணிக்காக இலங்கை கலாச்சார அமைச்சு விருது வழங்கி பாராட்டியது. 2008ஆம் ஆண்டு கொழும்பு ரோயல் கல்லூரி கமலினியின் நாடகத்துறை பணியை பாராட்டி மதிப்பளித்தது. இலங்கை இளைஞர் நட்பணி மன்றம் அவரது 35 வருட கால கலைச்சேவையை பாராட்டி கொழும்பு விவேகானந்தா சபை மண்டபத்தில் விருது வழங்கி பெருமை கொண்டது. 1995ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி கணவர் செல்வராசன் மறைந்த பின்னர் பல்வேறு சவால்களையும் சமாளித்து கொழும்பில் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார். அப்போது கணவரின் ஆக்கங்கள், படைப்புகள் என்பவற்றை தேடி சேகரித்து தேர்ந்தெடுத்த கவிதைகள் வரிசையில் சில்லையூர் செல்வராசன் கவிதைகள் தொகுதி 1 என்ற நூலை 1997ஆம் ஆண்டு தொகுத்து வெளியிட்டார். அந்த நூலிலே சில்லையூராரின் கவியரங்க பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், புலவன் மனங்கவர்ந்த பொன்னாடுகள், அகம்புறம், அங்கதம்,
கவிஞனின் தத்துவம், பெண்மை, இசைப்பாடல்கள், பரிவும் பிரிவும், நெடும்பா, மொழிபெயர்ப்பு பாடல்கள் என பல அத்தியாயங்களாக வகுத்து அழகுற வெளியிட்டிருந்தார். அத்துடன் செல்வராசனின் உள்நாட்டு வெளிநாட்டு இலக்கிய சந்திப்புகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் அவரது பெற்றோர், பிள்ளைகள், மனைவி ஆகியோரின் படங்களையும் இணைத்திருந்தார். செல்வராசன் கமலினி குடும்பத்தினர் கொழும்பில் வாழ்ந்த வீடு ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள், தமிழ் இலக்கியவாதிகள், திரைப்படத்துறையினர், ஊடகவியலாளர்கள் என பலரும் ஒன்று கூடும் கலகலப்பான கலைக்கூடமாக காட்சியளித்தது. செல்வராசனின் மறைவுக்கு பின்னர் கமலினி அந்த இல்லத்தை தேசிய நினைவில்லமாக்குவதற்கு முயற்சி செய்த போதிலும் அம்முயற்சி கைகூடாமல் போய்விட்டது. அடுத்ததாக முரளை கனத்தை மயானத்தில் செல்வராசனுக்கு ஒரு நினைவு சின்னத்தை அமைப்பதற்கு எடுத்த முயற்சி நிறைவேறியது. அப்போது கொழும்பு மேயராக இருந்த கே. கணேசலிங்கம் மற்றும் கனத்தை மயான பரிபாலகர் சானக பெரேரா ஆகியோரின் ஒத்துழைப்புடன் புல்லுமலை நல்லரத்தினம் செதுக்கிய நினைவு சிற்பம் நிறுவப்பட்டு அவர்களின் பிரசன்னத்துடன் திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. இம்முயற்சி கமலினிக்கு மட்டுமின்றி கலை இலக்கிய ஆர்வலர்களுக்கு ஆன்ம திருப்தியை கொடுத்தது. தமிழுக்காகவும் கலைக்காகவும் தன் கணவனுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கலை, இலக்கியம், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் என அனைத்து துறைகளிலும் புகழுடன் பலம் வந்த கமலினி ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அறிவிப்பாளராக பணியாற்றிய ரூபவாணி தொலைக்காட்சி நிறுவனத்தினால் 2009 ஆண்டு திடீர் என வேலை நீக்கம் செய்யப்பட்டார். அதனால் மன அழுத்தத்துக்குள்ளான அவர் பின்னாளில் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இச்செய்தியை ரவிரச என்ற சிங்கள பத்திரிகை அவரது ஒரே மகன் அதிசயனுடன் செய்த நேர்காணல் மூலம் வெளிக்கொணர்ந்தது. மறதி நோயுடன் மகனின் அரவணைப்பில் சில காலம் வாழ்ந்து வந்த கமலினி 2015 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவரது தன்னலமற்ற கலைப்பணியை கலையுலகம் என்றும் நினைவுகூரும். நன்றி, வணக்கம்.